அருண் ஐபிஎஸ் அவர்கள் சீமான் மீது டெஃபர்மேஷன் கேஸ் போட்டப்ப இவர் அபிடவிட் என்ன தாக்கல் பண்ணார்? அருண் ஐபிஎஸ், நீங்க ஒரு நல்ல ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், நீங்கள் நல்லா படித்து வந்தவர், நீங்க பெரிய திறமைசாலி, உங்களை பத்தி பேச தவறுன்னு சொல்லி கீழ அருண் ஐபிஎஸ் அவர்களோட சூவை நக்கிய ஒரு ஈனர் தான் இந்த சீமான் அவர்கள். இலங்கையில நடந்த விஷயத்தை புறாத்தையும் விட்டுட்டு இவரா அடிச்சு விடல. மான் வேட்டையாடுவது தடை செய்யப்பட்டது. இலங்கை தடை செய்யப்பட்டதை தடை செய்தவரை பாத்தீங்கன்னா இவர் சுட்டு பிடிச்சி இவருக்கு சமைச்சு கொடுத்தாராம். அது எந்த டயத்துல கொத்து கொத்தா அங்க மக்கள் செத்துக்கிட்டு இருந்த டயத்துல எவ்வளவு ஒரு பச்சை துரோகி, பச்சை இன துரோகியை போய் கூசாம இந்த ரவீந்திர துரைசாமி என்ன சொல்றாப்ல, வீரத்தமிழன் நம்ம ஆஃப்டர் ஐபிஎஸ்னா அவர் பாத்தீங்கன்னா படித்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஆஃப்டர் ஆமக்கரி சீமான் தானே, ஆஃப்டர் பன்னிக்கரி சீமான், ஆஃப்டர் இட்லிக்கரி சீமான், இப்படி பேசலாமா? சொல்லுங்க, இது நாகரிகமான அரசியல்? சீமானோட ஐடியாலஜி என்ன? தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும். RSS ஐடியாலஜி என்ன? அகண்ட பாரதம். இந்த ரெண்டு ஐடியாலஜி எப்படி ஒத்து போகும்னு சொல்றீங்க? அவங்க RSS பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இந்தியர், சீமான பொறுத்தளவுக்கு பார்த்தா தமிழர். என்ன நீ எப்படி இந்தியன் சொல்லுவேன்னு சொல்லி கேள்வி கேட்டவர் தான் இந்த சீமான் அவர். இந்த ரெண்டு பேரும் இணைக்கிற புள்ளி எது? ஜாதி. புரியுதுங்களா? யார் சத்திரியர் அப்படின்றத அவங்கள்ட்ட விட்டுருந்தாங்க. இவர் யார் யாரெல்லாம் தூக்கி வச்சு பேசுறாப்புல அவங்களும் அழிஞ்சு போயிருவாங்க. சீமானையும் அவர் தான் முடிக்க போறாப்புல. அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு சோழபாண்டியன் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப சமீபத்தில் ஒரு பேட்டியில ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா விஜய் எல்லாம் வெத்து அதாவது தமிழ்நாட்டோட டிஐஜி அருண் ஐபிஎஸ் விட, திருச்சி வருண் ஐபிஎஸ் விட அதுக்கும் மேலானவர் சீமானு, இதெல்லாம் மோடிக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானுக்கு ஒவ்வொரு பில்டப் கொடுத்துருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? ஏன் திடீர்னு இந்த பில்டப் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இதை பார்க்கணும். நம்ம ரெண்டாவது அவர் சொன்ன அந்த பேட்டியில பார்த்தேன் நானு, விஜய் ஒரு வெத்து வேட்டு, வருண் ஐபிஎஸ்ஓ அருண் ஐபிஎஸ்ஓ அந்த ஏடிஜிபி அருண் ஐபிஎஸ் அவங்கள விட மோடி சீமானுக்கு தெரியும். அது நான் அதுக்கு மேல போக விரும்பல அப்படின்னா அப்ப புரிஞ்சுக்கோங்க. இவர் யாரு, அதாவது சீமான்றவர் பாத்தீங்கன்னா என்ன அரசியல் நோக்கி போறாருன்றத மக்கள் புரிஞ்சாலும் இளைஞர்களை புரிஞ்சுக்கணும். குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கிற அனைத்து வகையான இளைஞர்களும் இதை புரிஞ்சுக்கணும். சீமான் எப்படிப்பட்ட ஒரு நச்சு பாம்பு அப்படின்னு சொல்லி தமிழருக்கு மிகப்பெரிய விரோதியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த ரவீந்திரன் துரைசாமி. ரவீந்திரன் துரைசாமியை பத்தி நான் ஏகப்பட்ட காணொலியில் நான் பேசியிருப்பேன். ஒரு மோதிரத்துக்காண்டி பாத்தீங்கன்னா சொந்த கட்சியே நீங்க பாஜக நீங்க திட்டினாதான் டிஎம்கே வளரும், டிஎம்கே திட்டினாதான் பாஜக வளரும் பேசினால்தான் இந்த ரவீந்திரன் துரைசாமி. இது சாதாரணமா நீங்க எடை போட்டுறாதீங்க. அப்படி இருக்கிறப்ப வருண் ஐபிஎஸை விட அருண் ஐபிஎஸை விட மோடிக்கு சீமான தெரியும்னா சீமான அப்படி என்ன பண்ணிருக்காரு இந்தியாவை காண்டி? என்ன பண்ணிருக்காப்புல சொல்லுங்க நீங்க? என்னை சங்கின்னு சொன்னா செருப்பால் அடிப்பண்டா அப்படின்னு சொன்னவர் தான் இந்த சீமான். ஆனா இப்ப என்ன சொல்றாப்புல, சங்கி என்றால் சக நண்பன் சொன்னவர் தான் இந்த ஒரு மனுஷனுக்கு ரெட்ட நாக்கு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உடம்பு போல நாக்கு இருக்கிற ஒரே ஆள் பாத்தீங்கன்னா சீமான் மட்டும்தான். இந்த சீமானுக்கு ரவீந்திரன் துரைசாமி வக்காலத்தவருக்கு காரணம் என்ன? ரவீந்திரன் துரைசாமி ஒரு RSS தன்னை அறிமுகப்படுத்திக்கிறவர். அவர் உண்மையா RSS தொண்டரும் கிடையாது. ஏன்னா RSS பாத்தீங்கன்னா கட்சி, சொந்தம், பந்தம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு இயக்கம் தான் RSS இயக்கம். RSS பத்தி நீங்க யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையா, திருமானன்ட்ட கேட்டீங்கன்னா அவரே சொல்லுவாப்புல RSS இயக்கம் எப்படிப்பட்டது, அவங்க எப்படிலாம் இருப்பாங்க, என்னென்ன சாப்பிடுவாங்க, எங்க படுத்துவாங்க முதற்கொண்டு அது கரெக்டா சொல்லுவாப்புல. அப்படி இருக்கிறப்ப தன்னை ஒரு RSS காரனை காமிச்சு கொண்டு, தன்னை ஒரு பாஜக ஆதரவாளர்ன்றது காமிச்சு கொண்டு இவர் பேசக்கூடிய ஒரு நச்சு பாம்பு தான் இந்த ரவீந்திரன் துரைசாமி. எதுக்கு சீமானுக்கு சப்போர்ட் பண்றாப்ல? சீமானோட ஐடியாலஜி என்ன? தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும். RSS ஐடியாலஜி என்ன? அகண்ட பாரதம். நீங்க RSS மேப் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இந்தியாவுக்குள்ள இருக்கும், இங்கிட்டு பங்களாதேஷ் வரைக்கும், பர்மா வரைக்கும் இந்தியாவுக்குள்ள இருக்கும். அகண்ட பாரதத்தை கொண்டு வருவதன் நோக்கம் தான் RSS. இவர் சீமான் பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவர். இது ரெண்டு ஐடியாலஜி எப்படி ஒத்து போகும்? இந்த ரெண்டு ஐடியாலஜி எப்படி ஒத்து போகும்னு சொல்றீங்க நீங்க? அவங்க RSS பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இந்தியர், சீமான பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா தமிழர். என்ன நீ எப்படி இந்தியன் சொல்லுவேன்னு சொல்லி கேள்வி கேட்டவர் தான் இந்த சீமான் அவர்கள். உண்மையா இல்லையா? அப்ப இந்த ரெண்டு பேர்த்தையும் நீங்க இப்ப ரவீந்திரன் துரைசாமி தானே RSS பின்புலம் கொண்டு வர, ஆனா சீமான் RSS பின்புலம். அதான் சொல்லுவார் நானு. இந்த ரெண்டு பேரும் இணைக்கிற புள்ளி எது? ஜாதி. வேற என்ன இருக்க முடியும்? இல்ல சார், இப்ப நீங்க சீமான் பிஜேபி பக்கம் போல, ரவீந்திரன் துரைசாமி தானே யார் சொன்னா? இப்ப
ஊருக்கும் உலகத்துக்கும் அறிந்த ஒரு நபர். அவர் வந்து பாத்தீங்கன்னா வலதுசாரி சிந்தனை கொண்டவர், பிஜேபி ஆதரவாளர், RSS ஆதரவாளர் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு நபர் யாரு? ரஜினிகாந்த் அவர்கள். ரஜினிகாந்த் அவர்கள் மிகப்பெரிய வலதுசாரி சிந்தனை கொண்டவர்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவரை வந்து சங்கின்னு சொல்லி திட்டினவரு, அவரை சுடுகாட்டுல போய் படுக்க சொன்ன சீமானு, அவரை கூட்டிட்டு போன ரவீந்திர துரைசாமிக்கும் சீமானுக்கும் என்ன உறவு? சாதியை தவிர்த்துட்டு என்ன உறவு? கருத்தியல் ரீதியா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கவங்களா? நானும் ஓப்பனா சொல்லிட்டேன், அகண்ட பாரதம் எங்க இருக்கு, தமிழனுக்கு தமிழ்நாடுன்றது எங்க இருக்கு சொல்லுங்க. இந்த ரெண்டு சிந்தனைக்கும் ஒத்து போகுமா? அப்படி இருக்கிறப்ப உள்ள போயிட்டு வெளியே வந்த உடனே என்ன சொல்றாப்புல, நான் வந்து சங்கி என்றால் சக நண்பன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு சிரிப்பு வேற. அந்த சிரிப்பை கேட்கவே முடியாது, அப்படி சிரிப்பு வேற. ரவீந்திர துரைசாமி நான் தான் கூட்டு போனேன், நான் கூட தான் இருந்தேன், 3 பேரும் பேசினாங்க, அரசியல் பேசாம எப்படி இருப்பாங்க, அரசியல் பேசினோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரஜினிகாந்த் போயிட்டு வந்து ஏண்டா மராட்டியா நீ என்ன தமிழ்நாட்டின் ஆட்சி பண்ணிடு அப்படின்னு சொல்லி பேசிருப்பாரா? சொல்லுங்க, பேசிருப்பாரா? ஆனா அதைத்தான் பேசுன்னு சொல்லிட்டு பேசுவாப்ல. எப்ப பேசுவார் தெரியுமா? ரஜினி அவர்கள் நல்லா இருக்கணும், அவர் இறந்தாருன்னா பேசுவாப்ல சீமான். நான் போய் இதைத்தான் உள்ளவே பேசிட்டு இருந்தேன், நான் அன்னைக்கு சொன்னேன் உங்களுக்கு அரசியல் செட் ஆகுது, நீங்க தமிழ்நாட்டோட ஓடிடுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன்னு சொல்லி போய் சொல்லுவாப்ல. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான். ஆக அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல சார். அதாவது என்னால அரசியலுக்கு வர முடியல தம்பி நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு போனாருன்னா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். நிறைய வாய்ப்பு இருக்கு. வாய்க்கு வரத அடிச்சு வருதானே. செத்தவன் வந்து பார்த்தா சாட்சியலா போறான் அப்படின்ற மாதிரி தானே வந்து இலங்கையில நடந்த விஷயத்தை புறாத்தையும் விட்டுட்டு இவரா வந்து அடிச்சு விடல. மான் வேட்டையாடுவது தடை செய்யப்பட்டது இலங்கையில். தடை செய்யப்பட்டதை தடை செய்தவரை வந்து பாத்தீங்கன்னா இவர் சுட்டு பிடிச்சி இவருக்கு வந்து சமைச்சு கொடுத்தாராம. அது எந்த டயத்துல? கொத்து கொத்தா வந்து அங்க மக்கள் செத்துக்கிட்டு இருந்த டயத்துல எவ்வளவு ஒரு பச்சை இன துரோகியை போய் நாக்கூசாம இந்த ரவீந்திர துரைசாமி வந்து என்ன சொல்றாப்ல, நாக்கூசாம என்ன சொல்றாப்ல, வீரத்தமிழன். நம்ம யாரு வீரத்தமிழன்? யாரு இவர வீரத்தமிழனா? இதே வருண் IPS அவர்கள் சீமான் மீது டெஃபர்மேஷன் கேஸ் போட்டப்ப இவர் அபிடவிட் என்ன தாக்கல் பண்ணாப்புல, ஏற்கனவே இதை பத்தி பேச நினைக்கிறேன். வருண் IPS நீங்க ஒரு நல்ல ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், நீங்கள் நல்லா படித்து வந்தவர், நீங்க பெரிய திறமைசாலி, உங்களை பத்தி பேச தவறுன்னு சொல்லி கீழே வருண் IPS அவர்களோட சூவை நக்கிய ஒரு தமிழ்னு சொல்லக்கூடாது, ஒரு ஈனர் தான் இந்த சீமான் அவர்கள். பண்ணாரா இல்லையா? நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க இல்லைன்னு சொல்ல போறீங்களா? கோர்ட்ல போய் அபிடவிட் தாக்கல் பண்ணாரு. அதே வருண் IPS விட மேலானவர் தான் சீமான் என்பது மோடிக்கே தெரியும்ன்றாரு சார். யாரு கேப்பா? மோடி வந்து இதுக்கு பதில் சொல்ல பாப்போம். இதுல எதுக்கு சார் விஜயையும் சீமானையும் ஒப்பிட்டு ரவீந்திரநாத் பதட்டங்க? விஜய் நான் ஓப்பன் சேலஞ்ச் சொல்றேன் நானு, விஜய் வந்து கண்டிப்பா சீமானோட ஸ்கோர் பண்ணுவாப்ல பிகாஸ் ஆஃப் அவரோட ஃபேன்மேன், அவரோட ஃபேன்ஸ். அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த பிலோ 23 இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பிலோ 23 இருக்கிற அந்த ரசிகர்கள் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, அந்த பிலோ 23 தான் அண்ணனோட ஆமக்கதையை புறம் கேட்டு கை தட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும்? அது இயற்கையாவே தெரியும். 8% ஓட்டு 6% ஓட்டு சீமான் வாங்கிட்டாருன்னு சொல்லிதானே வந்து இந்த ரவீந்திர துரைசாமி மாதிரி ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் த்ரெட்டன் பண்றாங்களா இல்லையா? சொல்லுங்க நீங்க. ரவீந்திர துரைசாமி மாதிரி வந்து இவரை போய் ஒரு வீரத்தமிழ்ன்றாப்ல எவ்வளவு பெரிய கேவலமான ஆளுன்னு சொல்லி வந்து உலகம் அறியும். வருண் IPS குடும்பத்தை வந்து பேசுனதுக்காக அவர் போட்ட டெஃபர்மேஷன் கேஸ்ல இவர் கோர்ட்ல போய் அவர் கால் சூவ நக்கிட்டு வந்தவர் தான் வந்து சீமான். நீங்க அப்படியே போடுங்க, நக்கிட்டு வந்தவர் சீமான். இல்லைன்னு சொல்ல சொல்லுங்களேன், இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. என்ன போய் கொடுத்து வந்தாப்புல? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ ஒரு ஆஃப்டர் ஆல் IPS அப்படின்றாப்புல. ஆஃப்டர் ஆல் IPSனா அவர் வந்து அவர் பேசிய கருத்து சரியா அப்படின்னா சரி கிடையாது. ஏன்னா ஒரு IPS மாநாடு, ஒரு இந்தியால இருக்கிற ஒரு நேஷனல் லெவலில் இருக்கிற IPS மாநாட்டுல போயிட்டு ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கட்சியை வந்து தமிழ் இனவாதம் பேசுற கட்சின்னு பேசுறாப்லயே, இதே மாதிரி வந்து கர்நாடகாவை வந்து இதே கன்னடத்தை ஆள வேண்டும் சொல்றவங்களையும் ஆந்திராவில் சார் அவர் வந்து ஒரு எச்சரிக்கை தானே கொடுக்குறாரு. இந்த கட்சி வந்து ஒரு பிரிவினைவாதத்தை உண்டாக்குது, அது நல்லதுன்னு சொல்ல முடியாது. அவருக்கு இவருக்கு வந்து பார்த்தா தனிப்பட்ட விரோதம், ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க சார். இப்ப காஷ்மீர்ல ஒரு தீவிரவாதியை கொண்டு வந்து மாலிக் நினைக்கிறேன், யாசின் மாலிக் வச்சு யாசின் மாலிக்க கூட்டிட்டு வந்து சீமான் பொதுக்கூட்டம் நடத்தினவர் தான் அவரு. யாசின் மாலிக் அன்னைக்கு ஏங்க அரசு பண்ணல? யாசின் மாலிக் மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி, இப்படி ஒரு தொடர்பு உள்ளவர் கண்டிப்பா இது பின்புலம் ஒரு உளவுத்துறை மூலமா ஒரு IPS அதிகாரிக்கு வந்து அதன் மூலமா எச்சரிச்சிருக்கலாம்ல சார். இந்த கட்சியோட பேரு நாம் தமிழர் கட்சி. அவர் அதை சொல்லல, அவர் குறிப்பிட்டு என்ன சொல்லிருக்கணும், இந்த மாதிரி யாசின் மாலிக் மாதிரியாக பிரிவினைவாதிகளை கூட்டு வந்து பேச வைத்ததுதான் சீமான் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது.
தமிழ் இனவாதம் பேசுறாரு அப்படின்னு சொல்றதுதான் வந்து நம்மளால ஏத்துக்க முடியாது. இங்க தமிழ்நாட்டில் தமிழ் இனத்தை பத்தி பேசாம வேற யார பேச முடியும் சொல்லுங்க நீங்க? இப்ப சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் போய் ஒளிஞ்சுக்கிறாப்ல சீமான இந்த விஷயத்தை இப்ப நான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மறுத்து பேச முடியல பாத்தீங்களா, இதுலதான் போய் ஒளிஞ்சுக்கிறாப்ல போய். ஆக அந்த மாதிரி இப்ப என்ன சொல்றாப்ல, ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா படித்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இல்ல சார். இப்ப நீங்க ஆமக்கரை இட்லி கறி பன்னிக்கறி கதையை சொல்லி போலியாக மக்களிடம் ஒரு தன்னோட பிம்பமா காமிச்சு வந்த ஆள் நீ உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஆஃப்டர் ஆல் ஆமக்கரி சீமான் தானே, ஆஃப்டர் ஆல் ஆமக்கரி சீமான், ஆஃப்டர் ஆல் பன்னிக்கறி சீமான், ஆஃப்டர் ஆல் இட்லி கறி சீமான், இப்படி பேசலாமா சொல்லுங்க? இது நாகரிகமான அரசியல்? கருத்தில் ரீதியா முதல் உங்களுக்கும் ரவீந்திர துரைசாமிக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கும் மோடி அவர்களுக்கு என்ன சம்பந்தம்? உங்க கருத்தியலுக்கும் RSS கருத்தியலுக்கும் என்ன சம்பந்தம்? உங்கள் கருத்தியலுக்கும் அகண்ட பாரத கருத்தியலுக்கும் என்ன சம்பந்தம்? உங்கள் சோழர் கருத்தியலுக்கும் சத்ரபதி சிவாஜி கருத்தியலுக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் தெளிவுபடுத்திடுவாப்லையா அவரு சொல்லுங்க? உடம்பு பூரா வந்து பச்சோந்தித்தனம். இந்த ரவீந்திர துரைசாமி மாதிரி ஆட்களை வந்து தமிழக இளைஞர்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இது ஒரு விஷப்பாம்பு. நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன், இது விஷப்பாம்பு. இந்த விஷப்பாம்பானது தமிழக மக்களை காவு வாங்கக்கூடிய பாம்பு. எங்க டங்ஸ்டன் பத்தி ஒரு வார்த்தை பேசுவாங்க பாப்போம். தூத்துக்குடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெர்லைட்ல வந்து துப்பாக்கி சுடல, எங்க பேசுவாங்க பாப்போம். அல்டாபட்டி இஷ்யூ பத்தி பேசுவாங்க பாப்போம். 5 வழிச்சாலை பத்தி பேசுவாங்க பாப்போம். இதெல்லாம் பேச மாட்டாப்ல. ஜாதி கவுண்டரை ஒழிக்கணும், வன்னியரை ஒழிக்க வேண்டும், கோணாரை ஒழிக்க வேண்டும், முக்குளத்தரை ஒழிக்க வேண்டும், இந்த மாதிரி வந்து தமிழ் சாதிகளை வந்து அவங்களோட அரசியலை ஒழிக்க வேண்டும் என்பது ஒரே சிந்தனை கொண்டவர் இந்த ரவீந்திர துரைசாமி. தயவு செய்து இந்த தேர்தலில் மக்கள் இவருடைய பேச்சை, இவர் யாரை வந்து ஆதரிக்காரோ அவர் ஓட்டு போடாதீங்க. ரவீந்திர துரைசாமி யாரை வந்து தூக்கி பிடிச்சு பேசுறாரோ அவர்கள் ஆபத்தானவர்கள். 2வது, அவர் யாரை தூக்கி வச்சு பேசுறாரோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர துரைசாமி ஆபத்தானவர். இவர் ஓபிஎஸ் தூக்கி வச்சு பேசினாப்ல, என்னாச்சு? நீ ஓபிஎஸ் நிலைமை என்ன? எங்க போயிருக்காப்ல? இல்ல தொடர்ந்து சீமான தூக்கி வச்சு பேசிட்டு தானே சார் அவர் அவர் ஜாதிக்காரருங்க. ஒவ்வொரு தேர்தலும் அவர் ஜாதிக்காரரு. நாளைக்கு 1% ஓட்டு வாங்கினாலும் இந்த ரவீந்திர துரைசாமி வந்து கண்டிப்பாக சீமான் பேசுற வந்து வீரன் நின்றாரு, ஜெயிச்சாரு, தனியா நின்று 1% வாங்கிட்டாப்ல, தனியா நின்று நீங்க யாரா வாங்க அப்படின்னு சொல்லி அப்பயும் ஆறு நோக்கு தான் பேசுவாரு. சாதி வெறியின் உச்சத்தில் உள்ள ஒரு நபர். RSSக்கு ஜாதி கிடையாது. தயவுசெய்து RSS ஆதரவாளர்களோ RSS காரங்களோ இந்த ரவீந்திர துரைசாமியை உங்க கேம்ப்ல விட்டீங்கன்னா உங்களுடைய கேம்ப் ஒண்ணும் இல்லாம வீணா போய்விடும். இதுதான் உண்மை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் இவர் வந்து இபிஎஸ் சப்போர்ட் பண்ணாப்ல, இபிஎஸ் நிலைமை எனக்கு என்ன? அதே இபிஎஸ் என்ன சொன்னாப்ல? ஆம்பளையும் கேட்டாரா இல்லையா? அதே இபிஎஸ் எவ்வளவு தரக்குறோம் விமர்சனம் இல்ல. இதே வார்த்தை வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி கேட்ட வார்த்தை தானே, இம்பார்ட்டன்ட். அப்ப ஆடிட்டர் குருமூர்த்தியின் குரலா இப்ப சொல்ல வேண்டியது என்ன? என்னுடைய குரு ஆடிட்டர் குருமூர்த்தி ஏன் சொல்ல மாட்டாரு? தானலிங்க நாடாருன்னு சொல்லி ஏன் சொல்றாரு? ஏன் இப்ப இவர் ஆபரேட் பண்றது ஆடிட்டர் குருமூர்த்தின்னு பரவலா பேசப்படுது. உண்மையா சார்? அதாவது ஆரம்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆபரேட் பண்ணது அவர் தான். இன்னைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தியை வந்து ஒட்டுமொத்தமா பிஜேபியும் RSS ஒதுக்கின் விளைப்பாடுல இவர் என்ன பண்றாப்ல? ஆடிட்டர் குருமூர்த்தி கழட்டி விடுறாப்ல. தன்னை யாரால வளர்ந்தவரோ அவரை கழட்டி விட்டு என்னுடைய குரு வந்து தானலிங்க நாடாரு அப்படின்றாப்ல. என்ன சொல்லியிருந்தாப்ல? சத்திரியன்னு சொல்லியிருந்தாப்ல. நீங்க வர்ணாசிரமப்படி வந்து பார்த்தா குருமூர்த்தி சத்திரியர்ன்றதை வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட விட்டுருந்தாரு. புரியுதுங்களா? யார் சத்திரியர் அப்படின்றத வந்து அவங்கள்ட்ட விட்டுருந்தாங்க. ஆக இவர் யாரெல்லாம் தூக்கி வச்சு பேசுறாப்புல அவங்களும் அழிஞ்சு போயிருவாங்க. சீமானையும் அவர் தான் முடிக்க போறாப்புல. பொறுத்திருந்து பாருங்கள். ரொம்ப நன்றி சார். நன்றி.